நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இன்னும் மிகச்சரியாக 10 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த 10 நிமிடத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்டு அவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது துஆ கேட்கப்படும். 5 நிமிடத்திற்கு பிறகு நோன்பினுடைய ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பிற்காக வேண்டி உள்ள துஆ ஓதப்படும். அதற்கு பிறகு தளபதி அவர்களோடு நாமும் நோன்பு திறக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. لا إله إلا الله العليم الكريم. سبحان الله رب العرش العظيم. والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا دافع البلاء يا ذا الجلال والإكرام. பேரன்பும் பெரும் கருணையும் உடையவனே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நோன்பு திறக்கின்ற புனிதமான வேளையிலே நீ துஆக்களை அங்கீகரிக்கின்றாய் ரஹ்மானே. எங்களுடைய சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள், கூட்டாக செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக. இந்த பேரண்டத்தை இயக்கி காப்பவனே, யா அல்லாஹ், உன்னிடத்திலேயே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. காலம் முழுவதும் பசித்திருந்து, தனித்திருந்து, விழித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர், உற்றார், சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹ்மானே. ரப்பே நாயனே, அந்த நாட்டங்கள் எல்லாம் நீ நிறைவேறுவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நோன்பை உன் அளவிலே நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. எல்லா விதமான நலவுகளையும், எல்லா பரக்கத்துகளையும், எல்லா விதமான உன்னுடைய ரஹ்மத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கின்றது. நாளை உன் அளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹ்மானே. அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக. எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக. எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவாயாக. இம்மையிலும் மறுமையிலும் தெளிவான ரஹ்மத்தான சிறந்த நல் வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதின் வ ஆலிஹி
وصحبه أجمعين والحمد لله رب العالمين. மைக் ஆன் பண்ணுங்க. செக். எல்லாரும் அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு. வெறும் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்படியே உட்காருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நம்ம மேல கண்ணியப்பட்டு நமக்காக இது பண்ணார். அதனால நம்ம கண்ணியத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு. தயவு செஞ்சு உட்காருங்க. நோன்பு துறக்கிற நியத்தை ஹஸ்ரத் சொல்லுவாங்க. பாய் இங்க கொஞ்சம் கவனிங்க. நோன்பு துறக்கிற நியத்தை பாய் ஹஸ்ரத் சொல்லுவாங்க. அதை திருப்பி சொல்லுங்க. அதோட ஆதாபுகளை கேட்டுக்குங்க. சரியான முறையில் கண்ணியமான நோன்பை துறங்க. முதல் ஹஸ்ரத் ஆரம்பிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பினுடைய திறப்பு நிகழ்விற்கு இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அண்ணன் அவர்களும் நம்மோடு நோன்பு வைத்திருக்கின்றார்கள். இந்த நோன்பை அவர்கள் வைத்திருக்கின்ற நோன்பை நம்மோடு சேர்ந்து இப்பொழுது நோன்பு திறக்கின்றார்கள். எந்திரிக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதி அப்படியே அந்தந்த இடத்துல உட்காருங்க. நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள். அமைதியாக அமர்ந்திருங்க இன்ஷா அல்லாஹ். டேகெல்லாம் போட தலைவர் உள்ள வரணும். துவா சொல்லலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து துவா சொல்லுங்க. துவா சொல்லுங்க. நான் துவா சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு திறக்கணும். நான் சொல்லுவேன் பிஸ்மில்லான்னு சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு திறக்கணும். முதல்ல துவா சொல்லுங்க. தண்ணி இருக்கு. ஹஸ்ரத் சொல்லக்கூடிய துவாவை திருப்பி சொல்லுங்க. போயிருக்கு முடியலண்ணே. இவங்க உள்ள சொல்லக்கூடிய துவாவை சொல்லுங்க. அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். உட்காருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني يا الله உனக்காகவே நோன்பு நோற்றோம். உன்னுடைய அருளாலேயே நோன்பை திறக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ذهبل ظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. நரம்புகள் நனைந்து விட்டன, தாகம் தீர்ந்து விட்டது. அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பு திறக்கலாம். உட்காருப்பா, உட்காரு. என் மைக் ஆஃப் பண்ண சொல்லு.
உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க சாப்பிட்டு முடித்த அந்த துகள்களை கீழே போட்டு விட வேண்டாம். விரித்திருக்கக்கூடிய அந்த விரிப்பிலேயே வச்சிருங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும். தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃபில் நிற்க வேண்டும். அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும். அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும். நீங்க நிம்மதியாக கஞ்சி குடிச்சு முடிச்சு சென்னையில் தவிக சார்பில் நடைபெற்று வரும் இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் நோன்பு திறந்தார் விஜய். விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விரிவான விவரங்கள். OMCA மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்று சற்று முன்பாக நோன்பு திறந்து அந்த நோன்பு கஞ்சிகளை அருந்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 3000 இஸ்லாமிய பெருமக்களோடு இணைந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து, அதாவது நோன்பு நோற்று தற்பொழுது அந்த நோன்பு கஞ்சியை அருந்தி இருக்கின்றார். இந்த நிகழ்வை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தினால் சேர் போடப்படும், மேசைகள் போடப்படும், தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உகந்த நிறமான பச்சை நிறத்தால் விரிப்புகள் விரிக்கப்பட்டு அதில் சம்மணம் கோலி அமர்ந்து விஜய் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார். நாள் முழுவதும் நோன்பு இருந்து தொழுகையிலும் பங்கேற்க இருக்கின்றார். முழுவதுமாக ஒரு இஸ்லாமியர் ஒரு ரமலான் மாதத்தின் நாளில் எப்படி இருப்பாரோ அதே போன்று தன்னுடைய ஒரு நாள் முழுவதையும் மாற்றிக்கொண்டு விஜய் பங்கேற்றிருக்கின்றார் என்பதையும் கடந்து அந்த நோன்பு இருக்கக்கூடிய தருணத்தில் கூட தொழுகைக்கு முன்பாக பாங்கு இசைக்கப்படக்கூடிய துவா பாடப்படக்கூடிய அந்த நொடியில் கூட விஜய் சம்மணமிட்டு அமர்ந்துதான் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார் என்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் மக்ரிப் பாங்கு ஒலிக்கப்பட இருக்கின்றது.